நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வறுவல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, அப்புறமா பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குச்சியாலாம் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குலையாமல் வேகும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சிடலாம். உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துட்டு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு பல் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இது போல் இஞ்சியும் பூண்டையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை கலந்துக்கலாம். பெருங்காயத்தூளெல்லாம் போட வேணாம், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டே தட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் போட தேவையில்லை. இதே மட்டும் நம்ம கலந்துக்கிட்டால் போதும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி போதும். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமே வெந்துடும், அதிக நேரம்லாம் எடுக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி ஊற்றலைன்னா கூட சும்மா அந்த ஈரப்பதத்துலேயே கூட சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். வேக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும், அப்போ தான் ஒரே போல் வேகும். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு உருளைக்கிழங்கு. இனி கொஞ்ச நேரம் இதை வறுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கிட்ட தான் வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுலேயே நல்லா வெந்துருச்சு. இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த மசால் வந்து நல்லா முறுமுறுப்பாக வரும். அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க சொல்கிறேன். அது மாதிரி லாஸ்ட் அந்த 1 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பாருக்கு, உப்பு பருப்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வறுவல் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.